இன்றைக்கி நம்ம ஈரோடு ஹேமாஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னா இன்றைக்கி வந்து சப்பாத்தி கொத்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சப்பாத்தியை சுட சுட இருக்குது, அதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிசர் வச்சுருக்குது. அந்த சிசரில் பார்த்திங்கன்னா இப்படி உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் தேவையோ அந்த திக்னஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இப்படி நமக்கு கிடைக்குங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க சப்பாத்தி எப்படி இருக்குங்க, அழகா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, லைட்டாக சுகர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிறேன். பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா அடைச்சி விடுங்க. பீன்ஸு, கோஸு, கேரட்டு 3 சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலாத்தூள் 1 ஸ்பூன். இதுதான் சேர்க்குறேன். தண்ணி வந்து இது லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. நல்லா வாங்கினதுக்கப்புறம் லைட்டாக அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. அப்படியே உடச்சிட்டுக்கோங்க. அப்படி 1 நிமிஷம் வெங்காயம்லாம் இந்த மாதிரி தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு 1 நிமிஷம் வச்சுருக்கக்கூடிய சப்பாத்திகளை இது கூட இது சேர்த்துக்கலாங்க. நல்லா இது மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கலாங்க. சூப்பராக தயாராகிட்ருக்குங்க. வேறு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. உதிரியா சூப்பரான சுவையான சப்பாத்தி கொத்து தயாராகிடுச்சுங்க. ஏன்னா கொத்து தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சுட சுட கொத்து தயாராகிடுச்சுங்க. சப்பாத்தி கொத்து தயாராகிடுச்சு. சாப்பிடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.